உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிவான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குரூப் 2 குரூப் 4க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா நாங்கள் படிக்கிறதா வேணாமா, இப்படிப்பா படிச்சுக்கிட்டே இருக்கோம், படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த சிலபஸ் சேஞ்சு, பேட்டர்ன் சேஞ்சு இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி உருப்படியாக படிக்கிறது? அதே நேரத்தில் இல்லாமல் நீங்கள் ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறீங்க, அதை நம்பி நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு பேட்டர்ன் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறதான் பல பேரோட மைண்ட் வாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சேஞ்சில், இந்த சிலபஸ் சேஞ்சில் என்னென்ன விஷயத்தை மாற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓவராலாக கோத்ரூ பண்ணி பார்க்க போகிறோம், சிம்பிளாக பார்க்க போகிறோம், சும்மா வள குலன்னு பேசாமல் இதான் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இந்த மாற்றினதுனால என்ன சிக்கல்கள், என்ன நம்மளுக்கு லாபகரங்கள், என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், ஃபைனலாக இந்த சிலபஸ் சேஞ்ச் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குதா இல்லை நெகட்டிவான வைப்பை கொடுக்குதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அதனால் பொறுமையாக நிதானமாக இந்த வீடியோவை பாருங்கள், நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ சேஞ்சில் நம்ம பொதுவாக இப்போ நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எதை எப்படி மாற்றிருக்காங்க, புதுசாக ஒரு விஷயத்த உள்ளே புகுட்டவே இல்லை. காமனாக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு பேட்டர்னில் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த விஷயம் இருக்குது, அதை சஃபில் பண்ணி வேறு மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கே நடந்துருக்கு, இதுதான் இப்போ நம்ம பார்க்கவும் போகிறோம். நம்ம கொடுத்துருக்க விஷயத்தை இவங்க வேறு மாதிரி வேறு சிலபஸ்லையோ இல்லை வேறு பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ சிலபஸ் சேஞ்ச் அப்படின்னா எந்த வித மூகாந்திரமும் இல்லாமல் ஒரு கான்செப்ட் அப்படியே தூக்கலை, சரிங்களா? அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்பட வேண்டாம். அதை நான் தெளிவாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், சரிங்களா? வாங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குரூப் 2க்கும் சரி, குரூப் 2 ப்ரிலிமினரிக்கும் சரி, மெயின்ஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக ஜென்ரலாக என்ன சேஞ்ச் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஓல்டு பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பார்ட் ஏ அப்படின்னு பார்ட் பின்னு 2 இருந்துச்சு. நான் ஓல்டு பேட்டர்னாக சொல்கிறேன். பார்ட் ஏல நம்ம என்ன பண்ணுவோம்னா மொத்தம் 10 யூனிட் படிச்சிருப்போம். அந்த 10 யூனிட்டில் 9 யூனிட் ஜென்ரல் சயின்ஸு, லாஸ்ட் 10வது யூனிட் ஆப்டிடியூட்டாக வச்சுருப்போம், சரிதானே? பார்ட் ஏ பார்ட் பியில் பார்ட் ஏங்கிறது ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ்னு வச்சுருப்போம். அந்த ஜென்ரல் சயின்ஸில் மொத்தம் 10 யூனிட்டு, அந்த 10 யூனிட்டில் லாஸ்ட் யூனிட்டு ஆப்டிடியூட் அப்படின்னு வச்சுருப்போம் இல்லையா? அப்போ 9+1 நம்ம வச்சுக்குவோம். அப்போ 9+1 இவங்க என்னவா மாற்றிருக்காங்கன்னா 6+1 மாற்றிருக்காங்க. அதாவது 9 ஜென்ரல் சயின்ஸ் இருக்க யூனிட்டை 6 யூனிட்டாக கம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஹிஸ்ட்ரி தனி யூனிட்டு, ஐஎன்எம் தனி யூனிட் இருந்துச்சுல, அதெல்லாம் சேர்த்து ஒரு யூனிட்டாக மாற்றிட்டாங்க, சரிங்களா? ஸோ இதனால நம்மளுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா லாஸ்ட்டில் பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன அப்படின்னா, 10 யூனிட்டாக இருந்ததை 7 யூனிட்டாக கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. தூக்கலை. அப்போ கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு யூனிட் ஐஎன்எம் தூக்கி ஹிஸ்ட்ரியில் தூக்கி போட்டுட்டாங்க. யூனிட் 8 and 9 படிப்போம் இல்லையா, அதை கம்ப்ரெஸ் பண்ணி தனி 2 யூனிட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. சில விஷயத்தை அதில் ஆட் பண்ணி 3 யூனிட்டை கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 10 யூனிட்டை 9 யூனிட், ஐ மீன் 10னா 9+1 இருக்குது இல்லையா, அந்த 9+1 இவங்க அந்த 1 தூக்கி இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்க 10வது யூனிட்டாக இருந்துச்சு இல்லையா, அதை தூக்கி இவங்க பார்ட் பின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பழைய பேட்டர்னில் எப்படி இருந்துச்சுன்னா, பார்ட் ஏ பார்ட் பி 2 தான் இருந்துச்சு. பார்ட் ஏ பார்ட் பி 2 தான் இருந்துச்சு. பார்ட் ஏ மொத்தம் 10 யூனிட், அதுக்குள்ளேயே மேக்ஸ் அடங்கிரும். ஆனால் இங்கே அவங்க அந்த மேக்ஸை தூக்கி இல்லை புது பேட்டர்னில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு வச்சுக்கோங்க. பார்ட் ஏல மொத்தம் 7 ஜென்ரல் சயின்ஸ், பார்ட் பியில் நாங்கள் ஆப்டிடியூட்டை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ பார்ட் சி தான் நீங்கள் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? ஸோ அதுதான் பார்ட் ஏல ஒரு 10 யூனிட் இருந்துச்சு. பார்ட் பியில் தமிழ் ஆர் இங்கிலீஷில் உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அதில் இருந்துச்சு. நம்ம தான் பார்ட் சி புக்குன்னு ஒன்று ஃபாலோ பண்ணோம் இல்லையா, பக்காவாக ஒரு பெரிய புக்கு, அந்த கான்செப்ட் இலக்கியம் இலக்கணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அதில் நம்மளுக்கு இதுதான் ஓல்டு பேட்டர்ன். புது பேட்டர்ன் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, பார்ட் ஏல இந்த 10 யூனிட்டில் 9+1 இந்த 1வது யூனிட்டை இவங்க பார்ட் பியில் ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஆட் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 9 யூனிட்டை 6 யூனிட்டாக கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. இந்த பார்ட் பி அப்படின்னு இருக்கக்கூடிய இதை நம்ம உங்கள் பார்ட் சியாக கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு 100 கொஸ்டின், அந்த கொஸ்டின் பேட்டர்ன்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் பார்ட் பி பார்ட் ஏ பார்ட் பி சேர்ந்தது தான் மொத்தம் 100 கொஸ்டின். இதில் ஒரு 75 கொஸ்டின், இதில் ஒரு 25 கொஸ்டின், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்தால் அதில் 100 கொஸ்டின், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பார்ட் ஏ பார்ட் பியை இவங்க 3 பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. மேக்ஸை தூக்கி பார்ட் பியாக கொண்டு வந்துட்டு பார்ட் பியாக இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் பேப்பரை பார்ட் சியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான்.
இப்போ இதில் நம்மளுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்னா, எத்தனை கொஸ்டின் நான் சொல்லிடுறேன், அதை நீ தெரிஞ்சுக்க. ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ கொஸ்டின் தான், ஜாகிரஃபியில் இவ்வளோ கொஸ்டின் தான், பாலிட்டியில் 15 கொஸ்டின் தான், மேக்ஸில் 25 கொஸ்டின் ஆல்ரெடி நமக்கு தெரியும். மற்றதில் எதுலேருந்து எத்தனை கொஞ்சம் சார் இந்த வருஷம் என்ன சார் ஜாகிரஃபி முக்கிய படித்தேன், 10th புக்கை ஃபுல்லாக முடித்தேன், ஒன்றுமே கேட்கல அப்படின்னு கேட்டால், இங்கே வா தம்பி, அதானே உன் பிரச்சனை. அதுக்கு தானே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த. பழைய வருஷத்தில் சயின்ஸில் ஒரு பேட்டர்ன் கேட்டு வச்சுருந்தீங்க, இந்த தடவை சயின்ஸில் கொஸ்டினே கேட்கல. போன தடவை நீங்கள் ஜாகிரஃபி நான் படிச்சுட்டு போனேன் கொஸ்டின் கேட்டீங்க, இந்த தடவை ஜாகிரஃபியில் கொஸ்டினே கேட்கல. போன தடவை ஐஎன்எம் படிச்சுட்டு போனேன், இங்கே வா இனிமேல் இதுதான் கொஸ்டின், ஐஎன்எம்மில் இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்க முடியும். பாலிட்டியில் 15 கொஸ்டின் எண்ணிக்கோ, மேக்ஸில் 25 கொஸ்டின் எப்போதும் போல் எண்ணிக்கை தம்பி அப்படின்னு ஒவ்வொரு சாப்டர்லேயுமே இவ்வளோ கொஸ்டின் தான் நான் கேட்பேன்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது மிகப்பெரிய பாசிட்டிவ் திங், பாசிட்டிவ் வைப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ நான் ஒரு இதை ஒமிட் பண்ணணும் சார், வேறு வழியே இல்லை சார் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின் எங்கே கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் 10th கொஸ்டினில் இந்த யூனிட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொஸ்டின் கேட்கணும், அந்த யூனிட்டை ஒமிட் பண்ணிடு, வேறு வழியில் பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கணும். ஒரே ஒரு யூனிட் மட்டும் ஜென்ரலாக பார்க்கணும்னா அதில் கம்மியான கொஸ்டின் பேப்பர் எதுவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி லாஸ்ட்டில் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோமா? எஸ். இப்போ இந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய 10 யூனிட்டில் 9 யூனிட் எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த 1வது யூனிட் தான் பார்ட் பி ஆக்கிட்டாங்களே. அந்த 9 யூனிட்டை இவங்க 6 யூனிட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த 6 யூனிட்டில் என்னதை தான் சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்பர் 1 சயின்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின், சரிங்களா? ஜாகிரஃபிலேருந்து 5 கொஸ்டின். அப்போ ஜாகிரஃபியும் சயின்ஸும் இம்பார்ட்டன்ட், ஈக்குவல் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து ஹிஸ்ட்ரியில் தூக்கி ஆகிய நம்ம ஆட் பண்ணிட்டாங்க. இந்த ஹிஸ்ட்ரி எதை மீன் பண்ணுதுன்னா, ஹிஸ்ட்ரிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, நம்ம குப்தார்கள், மொகலாயஸ் அவங்களோட ஐஎன்எம் ஆட் பண்ணிட்டாங்க. சார் ஐஎன்எம் படித்தா லம்பாக எடுக்கலாம், இங்கே வா ஐஎன்எம் படிச்சின்னா நீ அதிகமாக ஸ்கோர் பண்ணிடல, அப்படி கிடையாது. நான் ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணிட்டேன், அது ரெண்டும் சேர்த்து 10 கொஸ்டின் தான் கேட்க போகிறேன் அப்படின்னு அடிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட். புரியுதுங்களா? அப்போ ஐஎன்எம்மையும் ஹிஸ்ட்ரியும் ஆட் பண்ணிட்டாங்க. இதில் தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரி வராது. முகலாயஸ் குப்தர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாறையும் இந்த ஐஎன்ஐயும் சேர்த்து ஆட் பண்ணி 10 கொஸ்டினாக கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு யூனிட் அடி ஆயிடுச்சா 9ல் 1 மைனஸ் ஆயிடுச்சா, முடிஞ்சு போச்சு. அடுத்து பாலிட்டி எப்போதும் போல் ப்ரெஃபரன்ஸ் இப்போ செம்மையாக கொடுத்துட்டாங்க. 15 கொஸ்டின் சொலையாக எடுத்துக்கோ, 15 கொஸ்டின் எடுத்துக்கோ நீ அப்படின்ட்டாங்க. அப்போ மேக்ஸுக்கு அடுத்தபடியாக நம்ம முக்கியமாக கொடுக்கறது பாலிட்டிக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் எக்கனாமிக்கை ஆட் பண்ணி அந்த 9ல் 1 தூக்கிட்டாங்க. அப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனோடைய யூனிட் 8 and 9 படித்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த எக்கனாமிக்ஸ் எடுத்து மொத்தம் 20 கொஸ்டின்ஸ். அப்போ அந்த 20 கொஸ்டின் 4 கொஸ்டினோ 5 கொஸ்டினோ எக்கனாமி வரலாம், அது 3ஆக மாறலாம், ஒருவேளை 5ஆக மாறலாம், 6ஆக மாறலாம். இதுக்குள்ளே எக்கனாமிக் இருக்கக்கூடிய ஷேரிங் பங்கு அவங்க சொல்லலை, முடிஞ்சு போச்சு. த லாஸ்ட் ஒன், ஃபைனல் ஒன், பொலிட்டிக்கல் லிட்ரேச்சர், இந்தியன் பொலிட்டிக்கல் லிட்ரேச்சர். இதில் தான் நீதி கட்சி, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் வரும். அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபி என்னவாக இருந்துச்சு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி என்னவாக இருந்துச்சு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் என்னவாக இருந்துச்சு, இதில் திருக்குறள் வரும், எல்லாமே வரும். அப்போ நீங்கள் சொன்னால் யூனிட் 8 and 9 இதுக்குள்ளே வந்துடுது. இது ரெண்டும் சேர்ந்து யூனிட் 8 and 9 வந்துடுது. அப்போ இப்போ நீங்கள் படிக்கிற யூனிட் 8 and 9 நாங்கள் புக்கை தூக்கி வீசணுமாண்ணா, புக்கெல்லாம் தூக்கி வீச வேண்டாம், அதே தான் படிக்க போகிறீங்க. அதில் இவங்க இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 40 கொஸ்டின் அதில் வரும்னு சொல்லிடுறாங்க. அதனால் நான் இப்போ படிக்கிறது தூக்கி குப்பையில் வீசணுமாண்ணா, வீசலாம் வேண்டாம், பேட்டர்ன் தான் மாறி இருக்குது, சிலபஸ் அப்படியே தான் இருக்குது. இதில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப் என்னென்னா, இதை நீ ஒமிட் பண்ணால் 5 மார்க் மட்டும்தான் போகும். சயின்ஸை நீ தொடலைன்னா 5 மார்க் மட்டும்தான் போகும். நீ ஜாகிரஃபியை தொடலைன்னா 5 மார்க் மட்டும்தான் போகும். 5 கொஸ்டின், 5 மார்க்கில் 5 கொஸ்டின் தான் போகும். இது பாசிட்டிவா நெகட்டிவா? பியூர் பாசிட்டிவ். சரிங்களா? அடுத்துக்கு வருவோம். பார்ட் பி, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஆப்டிடியூட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரீசனிங்கை தொடாம விட்டோம். இங்கே வா 25 கொஸ்டினில் 15 கொஸ்டின் ஆப்டிடியூட்டு, ரீசனிங்கில் ஒரு 10 கொஸ்டின், மொத்தம் 25 கொஸ்டின். இனிமேல் நீங்கள் ரீசனிங்கும் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் இப்போ ஆர்ஆர்பி எடுத்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் தாராளமாக இப்போ இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுவும் 2 பேட்சில் நம்ம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ஆர்பி டிஎன்பிசி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களே, ஆரம்பிச்சிருங்க. அதுலேயும் நான் செப்பரேட்டாக சொல்கிறேன், அதை மட்டும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் போதும், எல்லாம் பார்க்க வேணாம். லாஜிக்கல் ரீசனிங், நான் லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் ரீசனிங் இருக்குது. நான் எதுன்னு டிஎன்பிசின்னு சொல்கிறேன், இப்போலேருந்து ஆரம்பிச்சிருங்க. கிளியர்? ஓகே. இப்போ பார்ட் சிக்கு போகலாமா? எஸ். பார்ட் சியில் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? எஸ். இப்போ இந்த பார்ட் சியில் நம்ம யூனிட் 8 and 9 படித்தோம் இல்லையா,
அது யூனிட் 8 and 9 இல்லாமல் நம்ம ஒரு 3 பார்ட் படித்தோம் இல்லையா? அதாவது பார்ட் சிங்கிறது தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் 100 கொஸ்டின்ஸ். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம அதில் என்ன படிச்சிருப்போம்? அந்த பார்ட் பி இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜில் நம்ம பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இலக்கியம், இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அவங்க அந்த லாங்குவேஜில் ஒரு 7 யூனிட்டாக போட்டிருக்காங்க. அந்த 7 யூனிட்லேயும் எத்தனை கொஸ்டின் சொல்லிடுறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது மாறினதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? ஓப்பனப்பாக சொல்லணும்னா லாஸ்ட்டில் நடந்த எக்ஸாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷுக்கு நீங்கள் ஒரு மாதிரி கேள்வி கேட்குறீங்க, தமிழுக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்குறீங்க, இதனால் எங்களுக்கு பெரிய சிக்கல், மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாகிட்டோம் அப்படின்னு நிறைய மாணவர்கள் பொங்கி எழுந்தாங்க. நிறைய மாணவர்கள் தனது ஃபீட்பேக்கை சொன்னாங்க. நிறைய யூடியூப் சேனலில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்விட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட டிஎன்பிசி என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி, அது மேட்ரு இல்லை, முக்கியமான மேட்ரு இல்லை, மாற்றினதுக்கு முக்கியமான விஷயம் இதுதான். நீங்கள் தமிழையும் இங்கிலீஷையும் ஒரே மாதிரி கொண்டு போவோம். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரே மாதிரி பேட்டர்னை கொண்டு வரணும்னு நினச்ச அவங்க தமிழையும், இப்போ இலக்கணத்தில் 25 கொஸ்டினா, கிராமரில் அதில் 25 கொஸ்டின், இங்கிலீஷில் கிராமரில் எனக்கு 25 கொஸ்டின். இப்போ வா, அவனுக்கும் 25 கொஸ்டின், உனக்கும் 25 கொஸ்டின். இது இப்போ எதாவது சண்டை போட மாட்டீங்கல்ல? அதுதான் எங்களோட பிளான்னு டிஎன்பிசி ரொம்ப ரொம்ப யோசித்து இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம தமிழில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, தமிழ் மீடியம் சிறு வயதிலிருந்து படித்தவர்களுக்கு இது ரொம்ப பாசிட்டிவ். ஆனால் ஏனோ தானோ 6ஆம் கிளாஸில் இருந்து எனக்கு தமிழ் சும்மா எழுத படிக்கத்தான் தெரியும், கலை சொற்கள் அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னா மாட்டிக்கிட்டீங்கோ. ஏன்னா இதில் அவங்க மீன் பண்ணுறது இலக்கணம் 25 கொஸ்டின் அப்படின்னா, இலக்கணம் 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்தாகணும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா சொல்லகராதையெல்லாம் மாட்டிக்குவோம். அப்போ பியூர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பாசிட்டிவ் வைப்பு. ஓரளவு நான் தமிழ் எழுத படிக்க மட்டும்தான் தெரியும், ஆனால் தமிழில் எனக்கு இதில் வேறு வழி இல்லாமல் நான் தமிழை படிக்கிறேன், இது வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்னா பார்ட் சி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல கிராமட்டிக்கல், அதாவது இலக்கண முறைப்படி, அதாவது பல விஷயங்கள் இவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, தியரட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் புரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் தமிழ் இருக்கும். கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன். அப்போ நம்ம சிறு வயதில் இருந்து தமிழை இலக்கண முறைப்படி கரெக்டாக பகுபதம் பகாபதம் இதிலிருந்து ஃபுல்லாக நம்ம புரிஞ்சு கிராமர் படித்தா மட்டும்தான் இலக்கணத்தில் மட்டும் ஸ்கோர் பண்ண முடியாது, மற்றதுலேயும் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் இலக்கணத்தில் 25 கொஸ்டின், சொல்லகராதியில் 15 கொஸ்டின், எழுதும் திறமில் 15 கொஸ்டின். இதில் ட்விஸ்ட் என்னென்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே சேஞ்ச் ஒன்று இருக்குது. என்னென்னா, இதில் எழுதும் திறமில் 15 கொஸ்டின் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் எழுதும் திறன் ரைட்டிங், ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரைட்டிங்கில் 10 கொஸ்டின் தான் கேட்குறாங்க, ஆனால் இங்கே 15 கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன்னா தமிழ் மீடியத்துக்காக. அப்போ அந்த 5 கொஸ்டின் எதில் ஆட் பண்ணிடுறாங்கன்னா, 5ஆவதுல இருக்கக்கூடிய வாசித்தல்ல தூக்கி 20 கொஸ்டினாக கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், எழுதும் திறமில் மற்ற எல்லாமே அப்படியே சேம், நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இலக்கணத்தில் 25 கொஸ்டின், கிராமரில் அங்கே 25 கொஸ்டின், சொல்லகராதி 15 கொஸ்டின், இங்கே வெகாபுலரியில் 15 கொஸ்டின், இங்கே ரைட்டிங் ஸ்கில்லில் 10 கொஸ்டின் தான், ஆனால் நம்மளுக்கு எழுதும் திறனில் 15 கொஸ்டின். அப்போ அந்த 10 கொஸ்டினை தூக்கி எங்கே போட்டுறாங்க அவங்க? இங்கே இருக்கக்கூடிய ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் சொல்கிறாங்க. அப்போ ரீடிங்கில் தூக்கி 20 கொஸ்டினை போட்டுறாங்க, நம்மளுக்கு வாசித்ததில் 15 கொஸ்டின், மற்றபடி எல்லாம் சேம் தான். கலை சொற்கள் 10 கொஸ்டின், அங்கேயும் அப்படி தான். எளிய மொழி பெயர்த்தல் டிரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின்ஸ், அங்கேயும் டிரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின்ஸ் தான். இங்கே இலக்கியம் 15 கொஸ்டின், அங்கே இலக்கியம் 15 கொஸ்டின். இந்த இலக்கியம் அப்படின்ட்டோன்னே நீங்கள் இதில் எது வந்துடுவாங்கன்னா, இலக்கியம் ப்ளஸ் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, பார்ட்ஸியாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்க வந்துடுவாங்க. அதே நேரத்தில் இதில் நீங்கள் அந்த நூலகம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. அது நீங்கள் இப்போ நூலகம் அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க சார், நூலகத்துலேருந்து கொஸ்டின்கள் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக இப்போ நூலகம் அப்படிங்கிற பேட்டர்ன் நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது, ஜென்ரல் சயின்ஸில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? படித்தது என்றைக்குமே வீணுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதே நேரத்தில் நான் ஆல்ரெடி பார்ட்ஸி புக்கில் ஆட் பண்ணிட்டேன், ஆனந்தன் நகர் நாட்குறிப்பெல்லாம் நான் பக்காவாக புக்கில் ஆட் பண்ணிட்டேன், ஆல்ரெடியே ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா அது ஓல்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது இப்போ ஆட் பண்ணதான் சொல்கிறாங்க. அது எப்போதுமே சிலபஸில் இருக்குது. ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு எப்போதுமே இருக்கும். வேலு நாச்சியார் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படித்து தான் ஆகணும், எதில் இருக்கோ இல்லையோ வேலு நாச்சியார் பற்றி நீங்கள் படித்து தான் ஆகணும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இதில் பேட்டர்னில் இருக்குது இல்லைன்னா தேடவே வேண்டாம். வேலு நாச்சியார் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வேலு நாச்சியாரை ஒமிட் பண்ணிவிட்டு உங்களால் படிக்கவே முடியாது. சரிங்களா? அதனால் இதை ஒமிட் பண்ணிட்டாங்களே அப்படின்லாம் போட்டு யோசிக்காதீங்க.
பக்காவாக பாசிட்டிவ் வைப்பு. எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்க டிஎன்பிசி நினச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது சரிதான். எனக்கு தெரிஞ்சு இவங்க எடுத்த ஸ்டெப்பு சரிதான். ஏன்னா நாளை பின்ன ஒரு பேட்டர்ன் வர்றப்ப நீங்கள் இங்கிலீஷில் வேறு மாதிரி கொஸ்டின் கேட்டீங்க, தமிழில் வேறு மாதிரி கொஸ்டின் கேட்டீங்க, கிராமரில் இப்போ இதில் வந்து கிராமரில் நம்மளுக்கு இத்தனை கொஸ்டின்னா 25 கொஸ்டின், அவங்களுக்கும் கிராமரில் 25 கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதனால் ஓரளவு பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னு டிஎன்பிசி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லிட்டாங்க, நியூ இயருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இதுவே நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடி சொன்னால் என்ன ஆயிருக்கும்? ஓகேங்களா? ஸோ அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். என்னைய நீங்களும் நம்புங்க. படிக்க ஆரம்பிங்க. டிஎன்பிசி பேட்சு ஜனவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலேருந்து புது பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய புக்ஸை ரெஃபர் பண்ணுறோம். புக்ஸ் எல்லாம் புதுசாக ஒன்றும் கிடையாது. பேட்டர்ன் மட்டும், அந்த கலெக்ஷன் மட்டும் வேறு டேட்டாவில் போய் நிற்கும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பார்ட் சி புக்கு ரெடினா அந்த பார்ட் சி புக்கு இதில் ஏதாவது ஒரு பேட்டர்னில் வந்து 7வது யூனிட்டில் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? மற்றபடி படிக்கிறதா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். நல்ல முறை படிங்க. முதல்ல பாசிட்டிவாக நினைங்க. பாசிட்டிவே நடக்கும், நல்லதே நினைக்க இந்த புது வருஷம் வரப்போகுது. இந்த புது வருஷம் நம்மளுக்கான வருஷமாக இருக்கும். 2025 போஸ்டிங் வாங்கணுங்கிற ஒரு கர்வத்தோட ஒரு மோட்டிவேஷனோட படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். வீடியோ சந்திக்கலாம். சந்திக்கு வர உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.